வணக்கம் மக்களே, வெல்கம் டு உஸ்லாமுட்டியான் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம உஸ்லாமுட்டி பூ மார்க்கெட்டில் போய் மாசி பச்சை சேல்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மொத்தம் வந்து ஒரு 100 முடி நம்ம விற்றுட்டு வந்தோம். இன்றைக்கி வர வெளில வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், அதுக்கப்புறமா நம்மளோட பன்னீர் ரோஸ் செடிக்கு வந்துட்டு கொஞ்சம் மருந்து அடிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் அதுக்கு மருந்துலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். செடியில் வந்துட்டு சொட்டை பூ, சொரட்டை அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் ஒரு மருந்து அடிச்சு விட்லாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்ப்ரேயர்லாம் சார்ஜ் போட்டு ரெடியாக இருக்குது. நம்ம அப்படியே அதை எடுத்துகிட்டு போய் நம்மளோட தோட்டத்துக்கு மருந்து அடிச்சுட்டு வந்துடுவோம். நானும் மதுரக்காரன் தான்டா. போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு சமையல் கட்டு வந்தாச்சு. என்ன ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போன்னே பார்த்தா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சுருந்தாங்க. சப்பாத்தி வந்துட்டு தோசை மாதிரி இருக்கா, நம்ம வீட்டில் அப்படி தான் போடுவாங்க எப்படின்னு. ஏன்னா சின்ன சின்னதாக போட்டால் நிறையா சுடனேன், அடிக்கடி சுடனேன், ஸோ வேலை ஜாஸ்தியாக இருக்கேன். அதனால் பெருசாக போட்டோம்னா டப்புன்னு வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு இதெல்லாம் அம்மாவோட ஐடியா தான். ஸோ பெரிய பெரிய சப்பாத்தியாக போட்டு உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம் மருந்தடிக்க. ஏன்னா ரொம்ப வெயில் ஏறதுக்கு முன்னாடி நம்ம போய் அடித்தா தான் செடி கொஞ்சம் சேஃபாக இருக்கேன். ரொம்ப வெயில் ஏறிச்சுன்னா அது செடி கொஞ்சம் பாதி போயிடும். அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட வேண்டியதான். சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்களும் சாப்பிட்டு வேலையை பாருங்கள். நானும் ஒய்ஃபு தான் கிளம்புறாங்க. தோட்டத்துக்கு வந்துட்டோம். போயிட்டு முதல்ல முழு கரண்ட் வந்திருக்கு, அதாவது 3 பீஸ் கரண்ட்டு. அதனால் மோட்ரு முதல்ல போய் ஓட்டி விட்டு அதுக்கப்புறமா தான் மருந்து அடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். கரண்ட் வந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போதெல்லாம் கரண்ட் இல்லை, இங்கே வந்தோடனே கரண்ட் வந்துடுச்சு. பிரேயரை போய் அவனை கொஞ்சம் நிலையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மோட்ரு ஓட்டுறதுக்கு ஓஸ்லாம் போட்டு வைக்கணும். நான் ஆல்ரெடி நம்ம பாஞ்ச மூட்டிலே பாயிற மாதிரி தான் செட்டப் இருந்துச்சு. அதனால் நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சதுக்காக நான் வச்சுட்டேன். இன்றைக்கி ஓஸ்லாம் வேறு இடத்துல இருந்துச்சு, அதை ஃபுல்லாக கொண்டு வந்து ஒன்று சேர்த்து வைக்கினேன். அப்போ தான் நம்ம டக்குன்னு ஓசை மாட்டி தண்ணியை சீக்கிரமாக எடுத்து விட முடியும். மாசி பச்சைலாம் இன்னும் சாயந்தரம் தான் நம்ம இருக்கிறேன். இப்போதைக்கு இந்த மருந்து அடிக்கிற வேலை, தண்ணி பாய்ச்சிற வேலையை தான் நம்ம முடிக்கினேன். ஓசெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் மோட்டர் ஓட்ட வந்தாச்சு. ஸோ 2 ஸ்டார்டர் இருக்குது. ஒன்று வந்துட்டு கிணத்துக்குள்ளே ஓடுறது, இன்னொன்று கிணத்துக்கு வெளியே ஓட்டுறது. 2 மோட்டரையுமே ஓட்டி விட்டாச்சு. முழு கரண்டுக்கு மட்டும்தான் ஓட 2மே. அதுக்கப்புறமா தண்ணியை ஓட்டி என் ஒய்ஃபை பார்த்து சொல்லிட்டு நான் மருந்து கலக்க வந்துட்டேன். ஒரு 4 மருந்து கொடுத்தாங்க, ஒரு 450 ரூபாய்க்கு. இது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்து தான். இதே மருந்து இல்லை, இதே பிரச்சனையை நம்ம மருந்து வேறு ஒரு கடையில் வாங்கினோம்னா நம்மளுக்கு ஒரு 300 ரூபாய்க்குள்ளே வரும். ஒரு டேங்க்கு 100 ரூபாய்க்கு கம்மியாக வரும். இந்த கடையில் வந்துட்டு எப்போயுமே மருந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு 450 ரூபா கிட்ட வந்துச்சு 3 டேங்க்கு. அதனால் முதல்ல மருந்தை கலக்கிடலாம் அப்படின்ட்டு 3 டேங்க் வாங்கி 2 டேங்கில் தான் அடிக்க போகிறோம். ஏன்னா நம்மது எலக்ட்ரிக் ப்ரேயரு, இதில் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்கும். அதனால் நம்ம 2 டேங்கிலே இதை ஃபுல்லாமே அடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மருந்தெலாம் கலக்கி ரெடி பண்ணிக்கிறோம். தண்ணியில் மொத்தம் 4 டப்பா மருந்து இருந்துச்சு. ஒன்றா உடச்சி ஊற்றி கலக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஒரு பவுட்ரு வந்து கொடுத்துருந்தாங்க, அது வந்துட்டு க்ரீன் கலரில் இருந்துச்சு. அதனால் நம்ம கலக்கிற மருந்து ஃபுல்லாமே அதே க்ரீன் கலர் ஆகிடுச்சு. ஸோ கூடயே வந்துட்டு கொஞ்சம் டானிக்லாம் வேறு போட்டுருவோம், செடி நல்லா வரணும் அப்படின்றதுக்காக. மருந்துலாம் கலக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரேயரில் தண்ணி ஊற்றி நம்ம மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஒரு டேங்க்கு வந்து ஒரு பாதி மருந்தை ஊற்றிட்டு அடுத்து இன்னொரு டேங்க் அடிக்கும்போது மறுபடியும் இன்னொரு பாதி மருந்தை ஊற்றி நம்ம அடிச்சிடலாம். நாங்கள் மருந்து கலக்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் அங்கே தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரோஸுக்கு பாய்ச்சும்போது நம்ம ஒரு நிறையா திருப்பி பாய்ச்சினேன். மருந்து அடிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தண்ணி பாய்ச்சிற வேலை கெட்டு போகும். இல்லாட்டி தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம்னா மருந்து அடிக்கிற வேலை கெட்டு போயிடும். ஸோ அதனால தான் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அப்படியே மருந்து அடிக்க கிளம்பலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பன்னீர் செடி. நம்ம ஆல்ரெடி இதை 2 வருஷம் ஆன செடியை வெட்டி விட்டுட்டு மறுபடியும் இப்போ தளைஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ மருந்து அடிக்க போகிறோம். இன்னும் எனக்கு பூ நிறைய எடுக்க வைக்கணும்னு. அதனால் தண்ணி வந்துட்டு 2 மோட்ரு ஓடிட்டுருக்கு. என் ஒய்ஃப் தான் அங்கே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. செம வெயில் நம்ம இந்த 10 நாள். சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி முடிஞ்சிருச்சு, இன்னமும் இந்த வெயில் மட்டும் குறையவே இல்லை.
மருந்து அடித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சரி கை காலெலாம் கழுவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருந்தாச்சு. ஏன்னா மருந்து வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து பிறகு, அதனால் ஃபேஸு கை கால் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. வெயில் வேறு அதிகமாக இருந்ததுனால. அதனால் உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கையாலெலாம் கழுவிடலாம் அப்படின்ட்டு இந்த தண்ணியிலே கையால் கழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 ஹவரில் நான் அடித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் பாய்ச்ச வேண்டியிருந்துச்சு. மொத்தமாக ஒரு 2 மணி நேரம் தண்ணி பாய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி பாய்ச்சலை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். திருப்பி சாயந்தரமாக வந்து மாசி பச்சை அறுக்கிற வேலை இருக்குது. அதை அறுத்து நம்ம சாயந்தரமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் சீக்கிரமாக நம்ம மார்க்கெட்டை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிடலாம். ஈவினிங் மாசி பச்சை அறுக்க வந்துட்டோம். மொத்தமாக இப்போதைக்கு நம்ம ஒரு 50 முடி அறுத்தாச்சு. நான் அறுத்து முடிச்சுட்டு கிளம்ப போகிறேன். ஈவினிங் ஆகிடுச்சு. ஒரு 5 மணிலேருந்து ஒரு 6:30 வரைக்கும் அறுத்தேன். 50 முடி இப்போ அறுத்துருக்கு. மிச்சம் வந்து நம்ம காலையில் அறுக்க போகிறோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.